வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன். விஜயபாஸ்கர் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த விஷயத்தில் நேற்று பேசணும். இன்று தமிழக முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் எந்த தகவலும் அங்கே பதில் வரவில்லை. நான் ஜூன் 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. தமிழக சட்டமன்ற முதல் கூட்டம் கூடுகிறது. ஒரு முதல் சட்டமன்ற கூட்டத்தில் கூட கலந்து கொள்ள விருப்பமில்லாத விஜயபாஸ்கர் அவர்கள், நீங்கள் எதற்காக எம்எல்ஏ சீட்டு நின்று ஜெயித்தீர்கள்? முதல் சட்டமன்றம் நடக்குது. மக்கள் குறைகளை, உங்களுடைய மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் சொல்லலாம். இதை கூட நீங்கள் 16ஆம் தேதி ராஜினாமா செஞ்சுருக்கீங்க. 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் புரட்சி அம்மா காலகட்டத்தில் இருந்து நீங்கள் மந்திரி பதவியில் இருந்திருக்கீங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் பதவி வகித்து வந்த உங்களுக்கு இன்று எம்எல்ஏ பதவி ஜெயித்து 30 நாட்கள் கூட ஆகவில்லை. உங்களுக்கு இப்போ இந்த இடத்தில் என்ன குறையை கண்டீர்கள்? உங்களுக்கு என்ன இந்த இடத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? ஒருவேளை விஜய் தோற்றிருந்தால் நீங்கள் அந்த கட்சிக்கு போவீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு வெற்றி பெற்றாங்க, ஆளுமை இல்லாமல் வெற்றி, அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சூழலில் நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக மக்கள் வாக்களித்த மக்களுக்கு முதல் சட்டமன்றத்தில் கூட கலந்து கொள்ள முடியவில்லை. அப்போ உங்களுக்கு பதவி சுகம், பதவியினுடைய தங்களுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பதவி சுகத்துக்காக உங்களுடைய சொத்தை பாதுகாத்து கொள்ளவும் உங்களுக்கு ஒரு அரசாணை, அது அதிகாரம் இருக்கும் இடத்தில் இன்னைக்கு ஒட்டிக்கலான்னு போய் ஒட்டிக்க பார்க்குறீங்க. ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க இன்னைக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை வச்சு போட்டிருக்கீங்க அப்படின்னு நீ சொல்கிறீங்க. அந்த தீர்மானத்தை யார் ஆதரித்தாங்க? கீழே இருக்க தொண்டர்கள் ஒரு நீங்கள் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற மாவட்டத்தில், உங்கள் மாவட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் வந்தாங்களா? இல்லை. ஒன்றிய செயலாளர், முன்னாள் சேர்மேனு, இந்த மாதிரி பதவி வகித்தவர்கள், பால் சொசைட்டியில் பதவி வகித்திருப்பாங்க, கூட்டுறவு சங்கத்தில் பதவி வகித்திருப்பாங்க. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த பதவி வகித்தவர்கள் இப்போ அவங்க எந்த பதவியும் இல்லாமல் இப்போ இருக்காங்க. அப்போ அவங்கள நீங்கள் ஆசைவார்த்தை தூண்டி, நான் விஜய் கட்சிக்கு போனதுக்கு பிறகு நான் மீண்டும் இடைத்தேர்தல் வரும், எனக்கு சீட்டு தருவாங்க, நாம் ஜெயிச்சிருவோம், எனக்கு மந்திரி பதவி வரும். எனக்கு மந்திரி பதவி வந்த பிறகு உங்களுக்கெல்லாம் கீழே நமக்கு இந்த கூட்டுறவு சங்க தேர்தல், ஆவின் தேர்தல் மற்றும் இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் இதில் எல்லாம் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வாங்கி கொடுப்பேன், உங்களுக்கு முக்கிய இதெல்லாம் பதவியில் கொடுக்கப்படும் அப்படின்னு அவங்களை ஆசை வார்த்தை தூண்டி பேச்சுவார்த்தை நடத்தி, இது 20 நாள் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு, அந்த நிர்வாகத்தில் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடத்தி அவர்களை வலையில் உங்கள் வலையில் சிக்க வச்சு நீங்கள் விஜய் வலையில் சிக்க போகிறீங்க. இப்போ எப்படி உங்கள் வலையில் கீழே இருக்கிற சிக்க வச்சு நீங்கள் விஜய் வலையில் சிக்க போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. தமிழகத்தில் 108 இடங்களை தான் பிடித்திருக்காரு. அறுதி பெரும்பான்மை கிடையாது. அடிக்கடி இதை சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க, ஒரு கட்டடத்தை கட்டி பூச்சி வேலையை முடித்து புண்ணியாசனம் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் தயாராக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பூச்சி வேலை பண்ணி ஒரு சின்ன வேலை இருந்தால் கூட சிறு வேலைகள் விட்டு பூச்சி வேலை பண்ணி புண்ணியாசனம் பண்ணிடுவோம். அது மாதிரி தான் தாவேகா முழு வேலை நடைபெறாமல் முக்கால்வாசி தான் எண்ணிக்கையில் இருக்கு, அதை வைத்து ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அவர்கள் உங்களை சந்திக்க நேரம் கேட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த தகவலும் கிடையாது. உங்களை சந்திக்கிறாங்களா, உங்களுக்கு சீட்டு தர்றாங்களா,
இல்லை நாளைக்கு சட்டமன்றம் நடக்க சூழலில் உங்களை சந்திச்சா அவங்களுக்கு சட்டமன்றத்தில் பிரச்சனை வருமா, வேறு ஒலிகள் எழுப்பப்படுமா என்ற கேள்வியெல்லாம் சிந்தனையெல்லாம் உங்களை இன்னும் இதுவரைக்கும் சந்திக்கிற நேரம் கொடுக்கவில்லை. நீங்கள் 17ஆம் தேதி சந்திக்கிற நேரம் கேட்டிருக்கீங்க, 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது, இந்த சூழல் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு நாள் 2 நாள் கூட காத்திருக்க முடியாமல் அடுத்த கட்சியில் இணைவதற்கு என்ன காரணம்? என்ன உங்க அந்த பகுதி மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை, 4 நாள் 10 நாள் கூட பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பகுதியில் வந்து குறைகள் இருக்கா? உங்க தொகுதியில் குறைகள் இருக்கா? அப்ப நீங்கள் இதுவரைக்கும் ஜெயித்து அந்த மக்களுக்கு எதுவுமே பண்ணலையா? அதெல்லாம் கிடையாது. மக்களுக்காக இல்ல, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, தங்களுடைய பதவி, தங்களுடைய சொகுசு, இதுக்காக மட்டும்தான் நீங்க இன்னைக்கு பதவி ராஜினாமா பண்ணிருக்கீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன குறை கண்டிட்டீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் 1957 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சுயேட்சையா நின்று 15 இடங்கள் ஜெயிச்சாங்க. அதன் பிறகு அண்ணா அவர்கள் 1967 வந்து ராஜாஜி சில கூட்டணிகளை வைத்து ஆட்சி பிடிச்சாரு. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2016ஆம் ஆண்டு தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் தனித்து நின்று வெற்றி பெற்ற இயக்கம். திமுக வரலாற்றில், தேர்தல் வரலாற்றிலே கூட்டணி இல்லாமல் இதுவரைக்கும் அவங்க வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது. அப்படி ஒரு ஆளுமையான கட்சியில் இருந்துவிட்டு ஒரு ஆளுமை மிக்க தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்பு வழிநடத்தி கொண்டிருக்க எடப்பாடியார், ஒரு ஆளுமை மிக்க தலைவர், ஒரு கட்சியினுடைய கொள்கை கட்டுப்பாடு, அம்மா என்ன செஞ்சாங்களோ அதை செய்யறாரு. யாரு கட்சியை மீறி கட்சிக்கு எதிராக செய்யறாங்களா அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இது அம்மா காலத்திலிருந்து நடந்திருக்கு, எம்ஜிஆர் காலத்திலிருந்து நடந்திருக்கு. நீங்க எதை செஞ்சாலும் கட்சி உங்களை பார்த்துட்டு சும்மா இருக்காது. அது இன்னைக்கு நடக்கிற தாவே காட்சி கிடையாது. அவங்க தான் கட்சி தொண்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை. தங்கள் கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் தூய்மையாகவும் நேர்மையாகவும் எந்த குற்ற ஈடு செயலிலும் குற்ற செயலில் சின்ன சின்ன குற்றங்கள் இருக்கும், குற்றம் அவங்க மீது இருக்கக்கூடாது பெரிய லெவலில். அப்படி இருக்கிறவங்க மேல கட்சிக்கு எதிராக செயல்படுறவங்கள கட்சி விட்டு நீக்கக்கூடிய மாண்பு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து இருக்குது. அதை தான் இன்னைக்கு எடப்பாடியார் பின்பற்றாரு. எடப்பாடியார் வந்து 2 தோல்வியும் சந்திச்சிட்டாரு, 3 தோல்வியும் சந்திச்சிட்டாரு அப்படிங்கிறீங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து உங்க மாவட்டத்தில் 7 எம்எல்ஏ சீட்டு வந்து யார் கொடுத்தா உங்களுக்கு? நீங்க தானே பரிந்துரை பண்ணீங்க. அந்த 7 எம்எல்ஏக்கள் சீட்டு நீங்க பரிந்துரை பண்ண தொகுதியில் நீங்க ஏன் ஜெயிக்க வைக்க முடியல? முன்னாள் அமைச்சர் நீங்க. அப்ப நீங்க வந்து எதையுமே செய்ய மாட்டீங்க. எந்த மக்களுக்கு உங்கள் தொகுதியை நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களோட தொகுதி வேலை பார்க்கறத மட்டும்தான் செஞ்சிருக்கீங்க. எடப்பாடியார் வந்து 234 தொகுதி சுற்றுப்பயணம் போனாரு, உங்களுக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணார்ல. அப்ப நீங்க வந்து எதை சொன்னாலும் ஏத்துக்கிற மனப்பான்மை பொய்யா சொல்லி மக்கள்கிட்ட பிம்பத்தை வந்து தலையில மாத்துறீங்க. எடப்பாடியார் வந்து ஒருதலை பட்சமா செயல்படுறாரு, நாங்க சொல்றதெல்லாம் கேட்கறதே கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுனால இது வரைக்கும் அம்மாட்ட நீங்க இந்த வார்த்தை சொல்லிருக்கலாம். நாங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்டதில்ல, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது நீங்க இந்த வார்த்தை சொல்லிருக்கணும். ஆளுமை என்பது அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அந்த கட்சி கட்டுப்பாடு இருக்கும். அவர்களுக்கு தெரியும் நீங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள சூழல்ல இல்லை. இப்ப வெற்றி தோல்விங்கிறது சகஜம். ஆனா பதவி வெறி இருந்தால் நீங்க என்ன வேணா பேசுவீங்க. உங்களுக்கு பதவி வெறி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க உண்மையை சொல்லலாம்ல, எனக்கு பதவி வெறி இருக்கு, எனக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியல, அதனால நான் மாற்று கட்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களால் சொல்ல முடியாது. மக்களை ஏமாத்துறதுக்கு எடப்பாடியார் மீது பழி போடுறதே உங்களுடைய வேலையா போச்சு. இதெல்லாம் தவறு. நீங்க வந்து நாளைக்கு தாவேக்காக போங்க, உங்களை சந்திக்கிறது நேரம் கிடைக்கல, இது வரைக்கும் கொடுக்கல. சட்டமன்றம் நடந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. சந்திச்ச பிறகும் இடைத்தேர்தல் வருதும், 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்களான்னு தெரியாது.
சீட்டு கொடுத்தாலும் ஜெயிப்பீங்களான்னு தெரியாது. அப்போ ஜெயிக்கல, தோற்று போயிட்டா என்ன பண்ணுவீங்க? வேற கட்சிக்கு போயிருவீங்களா? தோற்று போயிட்டா என்ன பண்ணுவீங்க? வேற கட்சிக்கு போவீங்களா? மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத கேட்குறதுல டிவியில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்கிறீங்க, உங்கள் உச்சரிப்புக்கு உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க. எடப்பாடியாரை எடப்பாடியார் சரியில்லை சரியில்லை சரியில்லை, எதில் சரியில்லை? அவரை கொள்கை ரீதியாக தனிப்பட்ட ஒரு தனி மனிதராக தமிழகம் முழுவதும் 2 முறை சுற்றுப்பயணம். இந்த பல உங்களை போன்ற பல துரோகிகள் கட்சிக்கு துரோகத்தை வைத்து கட்சிக்குள்ள இருந்து கொண்டு கட்சியை அழிக்க நினைத்து கொண்டிருந்த நீங்கள்லாம் இன்று பொதுச் செயலாளரை நீ குறை சொல்லக்கூடாது. நீங்க கட்சியில் இருந்துட்டு அந்த கட்சியை வளர்த்துறதுக்கு வழி பார்த்துருந்தா இன்னைக்கு உங்க தொகுதியில் 7 எம்எல்ஏ வந்திருப்பாங்க. நீங்க அதை செய்யல. கட்சிக்குள்ள உங்களை மேல துரோகிகள் இருந்ததுனால தான் இவ்வளவு தோல்வி இன்னைக்கு வந்திருக்கு. தோல்வி பத்தி பேசணும் அப்படின்னா அது உங்களை பத்தி தான் நீங்க ஃபர்ஸ்ட் பேசணும். இது போன்ற மக்களுக்கு இப்ப இருக்கிற ஆட்சி மீது கடும் அதிருப்தி இருக்குது. அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் அவங்க கட்சிக்காரர் நின்னா அந்த தேர்தலில் போய் ஓட்டு கேட்க முடியுமாங்கிற ஒரு சூழலாக இன்னைக்கு இருக்கு. அவ்வளோ பாலியல் வன்கொடுமை, அவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு அந்த கட்சி மேலே போய் கட்சியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்திலையும் சாத்தியமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கும், மாபெரும் வெற்றி பெறும். இயக்கம் மாபெரும் வெற்றி பெறும். வெறும் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் ஒரு ஆட்சி அமையும், கண்டிப்பாக அமையும். இதை மக்கள் தீர்மானிக்கிறது. உங்களை போன்ற நிர்வாகிகளால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடாது. நிர்வாகிகள் என்பது அந்தந்த பகுதிகளுக்கு ஒரு யார் எந்த நம்ம கட்சியில் யார் சரியில்லைன்னா அடுத்த நிர்வாகி போட்டு அந்த இடத்துல வேலை பார்க்க போகிறாங்க. மக்கள் அவங்களுக்கு சேர்ந்துக்குவாங்க அவங்களோட. இதில் மாற்றங்கள் இருக்காது. நீங்கள் உங்களை வச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் கட்சி, நீங்கள் மட்டும்தான் எல்லாமே நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. விஜயபாஸ்கர் அவர்கள் இது கடலில் குதிக்க போகிறாரு. இப்போ கடலில் தான் குதிக்க போகிறாரு. ஆற்றுல குளத்தெல்லாம் குதிக்கல, கடல்லையே குதிக்கிறாரு. மீண்டும் வெளியே வருவாரான்னு தெரியாது. மீண்டும் வந்தால் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.